Hello viewers, this is Jiva. GPA, CGPA இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ், இந்த வேல்யூஸை ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரையிலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். GPA கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ், குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ், ரெண்டுக்கு காமனான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, GPA பர்டிகுலர் செமஸ்டருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதாங்க GPA. அந்த CGPA அப் டு செமஸ்டர் வரலும், மேபி நீங்கள் 6th செமஸ்டருக்கு இங்கே 6th செமஸ்டர் வரலும் உங்களுடைய GPA வேல்யூஸ் எவ்வளவு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த GPA CGPAஸை எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், மேனுவலில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ், கடைசி வரலும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ GPA CGPA இது ரெண்டுக்கான ஃபார்முலாஸ் இது தாங்க. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா GPA, அதுக்கான ஃபார்முலாஸ். ரைட் சைடில் இருக்கிறது CGPA, அதுக்கான ஃபார்முலா. பட் காமனாக ஃபார்முலாஸ் எல்லாமே காமன் தான். அண்ட் தென் CI அண்ட் தென் GPI. CI அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ், அதுதான் CI அப்படிங்கிற நோட்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் GPI என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் GPI. அண்ட் தென் அந்த CI இருக்குங்களா, கிரெடிட் இருக்குது இல்லைங்களா, அந்த கிரெடிட் யூனிவர்சிட்டிலேயே கொடுத்துருவாங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ கிரெடிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பட் அந்த கிரேட் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த கிரேட் பாயிண்ட் தான் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதி எடுக்கக்கூடிய மார்க்ஸ். ஸோ இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிளாக நான் செமஸ்டர் 1 எடுத்திருக்கேன். இந்த செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 8 சப்ஜெக்ட்ஸ்லையுமே கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிறது கோர்ஸ் டைட்டில், அது என்ன சொல்கிறாங்கன்னா சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, 4, 5, 6, 7, 8. அந்த டிஃப்ரெண்ட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சப்ஜெக்ட் 2. அந்த சப்ஜெக்ட் 2 இன்கேஸ் அந்த கேண்டிடேட் ஃபெயில் ஆகிட்டாரு அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறது தான் சப்ஜெக்ட் 2. பட் ஆக்சுவலாக சப்ஜெக்ட் 2க்கும் கிரெடிட் வேல்யூ இருக்குது. பட் அதில் ஃபெயில் அப்படிங்கிறதுனால நாங்கள் 0 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். சப்ஜெக்ட் 1 கிரெடிட்டோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. சப்ஜெக்ட் 2க்கு அரியர் அப்படிங்கிறதுனால 0 போட்டாச்சு. சப்ஜெக்ட் 3க்கு 4, 4க்கு 4, சப்ஜெக்ட் 5க்கு 4, சப்ஜெக்ட் 6க்கு 3, சப்ஜெக்ட் 7க்கு 2, சப்ஜெக்ட் 8க்கு 2. அண்ட் தென் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பாயிண்ட். அந்த கிரெடிட் பாயிண்ட் தான் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதி எடுக்கக்கூடிய வேல்யூஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் டிஃபராக இருக்கும். ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் வந்து நம்ம லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க A+, B+, அண்ட் தென் C அந்த மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அண்ட் தென் E கிரேட், A கிரேட், B கிரேட், C கிரேட், D கிரேட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டிஸ் அது சேஞ்ச் ஆகும். பட் வேல்யூஸ் அது காமன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் 1ல் கிரெடிட் 3 இருக்குது. கிரேட் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. சப்ஜெக்ட் 2 ஃபெயில். சப்ஜெக்ட் 3ல் கிரேட் பாயிண்ட் 9 இருக்குது. அண்ட் தென் சப்ஜெக்ட் 4ல் கிரேட் பாயிண்ட் 6, சப்ஜெக்ட் 5லையும் 6, சப்ஜெக்ட் 6ல் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது, சப்ஜெக்ட் 7ல் 9 பாயிண்ட்ஸ் இருக்குது, சப்ஜெக்ட் 8ல் 8 பாயிண்ட் இருக்குது. அண்ட் தென் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்த மாதிரி கிரெடிட்ஸ் இன்ட்டு கிரேட் பாயிண்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ சப்ஜெக்ட் 1க்கு பார்த்தோம்னா 3 × 9 27, சப்ஜெக்ட் 2 அரியர். சப்ஜெக்ட் 3 4 × 9 36, சப்ஜெக்ட் 4 4 × 6 24, சப்ஜெக்ட் 5 4 × 6 24, சப்ஜெக்ட் 6 3 × 7 21, சப்ஜெக்ட் 7 2 × 9 18, சப்ஜெக்ட் 8 2 × 8 16. ஸோ இப்போ அந்த அது கீழே பார்த்தோம்னா கிரெடிட்ஸ், டோட்டல் கிரெடிட்ஸ் நம்ம இதுவரையிலும் எவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதி எடுத்துருக்கக்கூடிய கிரெடிட்ஸ். சப்ஜெக்ட் 2 அரியருங்கனால அந்த கிரெடிட் வேலையை நான் ஆட் பண்ண கிடையாது. எக்ஸப்ட் சப்ஜெக்ட் 2 1ல் இருந்து 8 வரலும் 22 பாயிண்ட்ஸ் கிரெடிட்ஸ் இருக்குது. அண்ட் தென் கிரேட் பாயிண்டில் அந்த மல்டிப்ளை பண்ண கிரேட் பாயிண்ட் வேல்யூ பார்த்தோன்னா 166 டோட்டல் இருக்குது. இப்போ GPA எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடில் வாங்க. செமஸ்டர் 1 இருக்குது. அண்ட் தென் C இருக்குது இல்லைங்களா, கிரெடிட் டோட்டலாக நம்ம எடுத்த கிரெடிட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 22. அண்ட் தென் மல்டிப்ளை பண்ணது 166 இருக்குது. ஸோ ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரி 166 / 22. ஸோ GPA வேல்யூ 7.5454. இதுதான் செமஸ்டர் 1 GPA. அண்ட் தென் CGPA பார்த்தோன்னா அது கீழே இருக்குது. ஸோ செமஸ்டர் 1 அது டிட்டோ அப்படியே தான் வரும். மேபி நீங்கள் செமஸ்டர் 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செமஸ்டர் 2 எடுத்துக்கலாம். ஸோ இந்த செமஸ்டர் 2ல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. 8 சப்ஜெக்டில் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஆல் கிளியர். ஸோ சப்ஜெக்ட் 1ல் கிரெடிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3, சப்ஜெக்ட் 2ல் 3, சப்ஜெக்ட் 3ல் 4, அதேமாதிரி சப்ஜெக்ட் 8 வரலும் இருக்குது. ஸோ டோட்டல் கிரெடிட் பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 25 இருக்குது. அண்ட் தென் கிரேட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் 1 6ல் ஆரம்பிக்குது, சப்ஜெக்ட் 8 10ல் இருக்குது. ஸோ கிரெடிட்டையும் கிரேட் பாயிண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா
18, சப்ஜெக்ட் 1க்கு 18 வருது, சப்ஜெக்ட் 2க்கு 3 into 8 24 வருது. இதே மாதிரி 8 சப்ஜெக்ட்ஸ்க்கும் கண்டினியூஸாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கிரெடிட்டையும் கிரேட் பாயிண்ட்டு மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய டோட்டல் பார்த்தீங்கன்னா 184 கீழே பாட்டமில் இருக்குது. ஸோ இப்போ செமஸ்டர் 2க்கான ஜிபிஏ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரைட் சைடில் டேபிளில் பாருங்கள், கிரெடிட் பாயிண்ட் டோட்டல் கிரெடிட் பாயிண்ட் நம்ம எடுத்தது 25 இருக்குது. அண்ட் தென் 184 கிரேட் பாயிண்ட் கிரெடிட் பாயிண்ட்டு நம்ம டோட்டல் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் போடுறது 184 இருக்குது. ஸோ ஆஸ் இட் இஸ் ஃபார்முலா 184/25 டிவைட் பண்ணோம்னா 7.360 கிடச்சிருக்கு. இது செமஸ்டர் 2ஓட ஜிபிஏ வேல்யூ. தென் நெக்ஸ்ட் சிஜிபிஏ குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் சிஜிபிஏ பார்க்கலாம். ஸோ இப்போ கீழ் டேபிளில் வாங்க, செமஸ்டர் 1ல் கிரெடிட் பாயிண்ட்ஸ் அந்த கிரெடிட் இருக்கு இல்லைங்களா, நம்ம 8 சப்ஜெக்ட்ஸில் 1 சப்ஜெக்ட் அரியர், மீதி 7 சப்ஜெக்ட் இருக்குது. 7 சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டோட்டல் கிரெடிட் பாயிண்ட் 22. அதன் அந்த கிரேட் பாயிண்ட் கிரெடிட் பாயிண்ட்டை மல்டிப்ளை பண்ணி கிடைச்சது 166. அண்ட் தென் செமஸ்டர் 2ல் டோட்டல் கிரெடிட் பாயிண்ட் 25. அண்ட் தென் கிரெடிட் அண்ட் கிரேட் பாயிண்ட் 2 மல்டிப்ளை கிடைச்சதில் 184. ஸோ இப்போ என்ன செய்யறேன்னு பாருங்கள், இந்த டோட்டல் கிரெடிட் சிஏ இருக்குது பாருங்கள், 22 25 ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் பார்த்தீங்கன்னா 47 இருக்குது. அதே மாதிரி கிரெடிட் பாயிண்ட் கிரேட் பாயிண்ட் மல்டிப்ளை பண்ண முடியலைங்களா, செமஸ்டர் 1ல் 166, செமஸ்டர் 2ல் 184 இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் 350 இருக்குது. ஆஸ் இட் இஸ் ஃபார்முலா 350 டோட்டல் கிரெடிட்ஸ் 47 டிவைட் பண்ணால் இருக்கக்கூடிய வேல்யூ தான் 7.45. ஸோ இதுதான் அப் டு செகண்ட் செமஸ்டர் வரலும் இருக்கக்கூடிய சிஜிபிஏ வேல்யூ. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட் செமஸ்டர். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இந்த தேர்ட் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் 1ல் அரியர் வச்சுருந்தா அப்படிங்க இல்லைங்களா, ஸோ அந்த செமஸ்டர் 1 அரியரை தேர்ட் செமஸ்டரில் கிளியர் பண்ணிட்டாங்க. செமஸ்டர் 1ல் சப்ஜெக்ட் 2 அரியர் வச்சுருந்தாங்க, அது கிளியர் பண்ணியாச்சு. ஸோ சப்ஜெக்ட் 2ஓட கிரெடிட் பாயிண்ட் 3, கிரேட் பாயிண்ட் 6 மல்டிப்ளை பண்ணி கிடச்சதுன்னா 18. ஸோ இப்போ செமஸ்டர் 3 பார்க்கலாம். ஸோ செமஸ்டர் 3ல் கிட்டத்தட்ட 9 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. 9 சப்ஜெக்ட்ஸுமே ஆல் கிளியர், எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஆல் கிளியர் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கலாம். தென் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே அது கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்குது. டோட்டல் கிரெடிட் பாயிண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. தென் கிரேட் பாயிண்ட் ஈச் சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸாம்ஸ் எழுதி எடுத்து கிரேட் பாயிண்ட்ஸ் இருக்குது. தென் கிரெடிட் பாயிண்ட்டு கிரேட் பாயிண்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் 1 எடுத்துக்கிறோம், கிரெடிட் பாயிண்ட் 2 கிரேட் பாயிண்ட் 10 மல்டிப்ளை பண்ணி கிடைச்சதுன்னா 20. அதே மாதிரி 9 சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ ஆஸ் இட் இஸ் ஃபார்முலாவில் ரைட் சைட் டேபிளில் பாருங்கள் செம் 3 இருக்குது. அதில் கிரெடிட் பாயிண்ட் டோட்டல் கிரெடிட் பாயிண்ட் 25. அண்ட் தென் கிரெடிட் பாயிண்ட் கிரேட் பாயிண்ட் மல்டிப்ளை பண்ணி கிடைச்சதில் 190. ஸோ ஆஸ் இட் இஸ் ஃபார்முலா 190/25 போட்டோம்னா நம்மளுக்கு ஜிபிஏ வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.600 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ சிஜிபிஏ பார்க்குறோம் அப் டு 3 செமஸ்டர் வரலும். செமஸ்டர் 1 ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் 22 அண்ட் தென் 166. ஸோ இப்போ தேர்ட் செமஸ்டரில் செமஸ்டர் 1 அந்த 1 சப்ஜெக்ட் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதை நான் என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக போட்டிருக்கேன் செமஸ்டர் 2 செமஸ்டர் 3 செமஸ்டர் 1 அரியர் பேப்பர்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட் பாயிண்ட்டையும் கிரேட் பாயிண்ட் மல்டிப்ளை பண்ணதையும் போட்டிருக்கேன். செமஸ்டர் 2ஓடைய கிரெடிட் பாயிண்ட் 25, செமஸ்டர் 3ஓடைய கிரெடிட் பாயிண்ட் 25. ஸோ இந்த செமஸ்டர் 1 2 3 அந்த அரியர் இது நாலுமே ஆட் பண்ணி கிடைச்ச ஒரு டோட்டல் கிரெடிட் 75. தென் செமஸ்டர் 1ஓடைய கிரெடிட் பாயிண்ட் கிரேட் பாயிண்ட் 2 மல்டிப்ளை பண்ணி கிடைச்சது 166. செமஸ்டர் 2ல் 184, செமஸ்டர் 3ல் 190. அண்ட் தென் அரியர் கிளியர் பண்ண இல்லைங்களா, அதனுடைய 1 சப்ஜெக்டோடைய கிரெடிட் பாயிண்ட் கிரேட் பாயிண்ட் மல்டிப்ளை பண்ணி கிடைச்ச வேல்யூ 18. 166, 184, 190, 18 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா 558 கிடைக்குது. ஸோ ஆஸ் இட் இஸ் ஃபார்முலா 558/75 நம்மளுக்கு சிஜிபிஏ அப் டு தேர்ட் செமஸ்டர் வரலும் 7.44. ஸோ செமஸ்டர் எப்படி ஜிபிஏ அண்ட் சிஜிபிஏ கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.